கேரளாவில் கவிழ்ந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே வாணியக்குடியில் கரை ஒதுங்கிய நிலையில் அது கடலில் இருந்து மீட்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரங்கள். மோனிஷா, கடந்த 24ஆம் தேதி கேரளா கொச்சி அருகே அரபிக்கடலில் 643 கண்டெய்னர்களுடன் கடலில் கவிழ்ந்த கப்பல், அந்த கண்டெய்னரானது கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் கரையை ஒதுங்கியது. மேலும் அந்த கண்டெய்னரில் 12 கண்டெய்னர்களுக்கு மேல் அதில் ரசாயன பொருட்கள், கால்சியம் கார்பைடு போன்ற ரசாயன பொருட்கள் இருப்பதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் தான் கடந்த 29 நேற்றைய முன்தினம் 29ஆம் தேதி அன்று குளச்சல் அருகே வாணியக்குடி பகுதியில் ஒரு கண்டெய்னரானது கரை ஒதுங்கியது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், கடலோர காவல்படை போன்ற அதிகாரிகள் இந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டு கண்காணிப்பு பணியில் வைத்திருந்தனர். தொடர்ந்து தற்போது அந்த MSC ELSA 3 என்ற கப்பல் நிறுவனம் சார்பில் மகாராஷ்டிராவில் இருந்து MERC என்ற நிறுவனம் மீட்பு குழுவினர் 10க்கும் மேற்பட்ட மீட்பு குழுவினர் அந்த கண்டெய்னரை கடலில் இருந்து கரைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2 ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் அந்த கண்டெய்னரை கரைக்கு தற்போது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கண்டெய்னரை அந்த நிறுவனம் சார்பில் கிரெயின் மூலம் லாரியில் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டு சற்று நேரத்தில் கிரெயின் இந்த பகுதிக்கு வர உள்ளது. வந்த பிறகு இந்த கண்டெய்னரை அப்படியே திறக்காமல் அதுக்குள்ளே எந்த பொருள் அச்சப்பட வேண்டாம் என்ற தமிழக அரசும் அமைச்சர்களும் கூறப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் துகள்கள் ஆயிருக்கலாம் அந்த கண்டெய்னருக்குள் எனவும் கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த கண்டெய்னருக்கு உள்ளே இருக்க பொருள் என்னவென்று இதுவரையும் தெரியவில்லை. அந்த பொருளை திறக்காமல் அந்த கண்டெய்னரை அப்படியே கிரெயின் மூலம் லாரியில் ஏற்றி அந்த சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் மாவட்ட நிர்வாகம், அதே போல கடலோர காவல்படையினரும் இந்த மீட்பு பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. டெலி கேமரா மூலம் கண்காணிப்பு பணியிலும் மாவட்ட நிர்வாகமானது ஈடுபட்டு வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.